ஒரு வழியா என்னதான் கஷ்டப்பட்டாலும் 1.5 மணி நேரம் டைம் ஆனாலும் அவ்வளவு மலை ஏறிட்டு இருந்தாலும் வந்து அந்த 18 படியை பார்க்கும்போதே அந்த ஆனந்தம் அப்படியே மனசுக்குள்ளே வேற லெவலில் இருக்குங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என்னதான் கஷ்டப்பட்டு ஏறி வந்து அந்த சாமியை பார்க்குறதுக்கு எவ்வளோதான் கடுக்கடுக்க கூட்டத்தில் நின்னாலுமே அந்த ஒரு நிதே தெரியாது. கரெக்டாக நாங்கள் 1:30க்கு வந்தோம். ஆனால் அந்த இடத்துல 1 மணிக்கெலாம் நட சாத்திட்டாங்க. திருப்பி ஈவினிங் 5 மணிக்கு தான் சொன்னாங்க. அதனால் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் சாமியை பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் இருந்தாலும் சாமியை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே அந்த ஒரு கஷ்டமே தெரியாதுங்க. சாமியை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது, அவ்வளோ மகிழ்ச்சியோடையும் எல்லா கூட்டமாக தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வரும்போது என்ன பண்ணால் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அந்த வந்து 1:30 to 5 மணி வரைக்கும் இடையில கேப் இருக்கும்போது நிறைய பேர் மேலே வந்துட்டாங்க. ஆனால் கூட்டம் அவ்வளோ இருந்தாலும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதனால் நைட் வந்து படிப்பூஜையும் இருந்தது. அதையும் பார்த்து சந்தோஷமாக இருந்தோம். இது வரைக்கும் நிறைய வாட்டி வந்திருக்கோம், படிப்பூஜை முழுசாக பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நெய்க்காயை உடைச்சி சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தோம். ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு